ஒரு வசனத்தை மையமாக வைத்து உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க விருப்பப்படுகிறேன். அது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. உங்கள் கையில் வேதம் இருந்தால் நீங்கள் அதை திருப்பி பார்த்து கொள்ளலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதை ஒரு புதிய நவீன மொழிபெயர்ப்பில் வாசித்தால் இவ்விதமாக வாசிக்கின்றோம்: நான் ஒன்று செய்கிறேன், கடந்து போனவற்றை மறந்து எனக்கு முன்னதாக உள்ளவற்றை நோக்கி அவற்றை அடைவதற்காக கடும் முயற்சி எடுக்குகிறேன். இந்த வசனத்தை வைத்து நாங்கள் 2 முக்கிய குறிப்புகளை பார்க்க போகிறோம். நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டும். கடந்த 12 மாதங்களை நாங்கள் சற்று தியானித்து பார்க்க வேண்டும். பின்னோக்கி பார்த்து நாங்கள் மறக்க வேண்டிய காரியங்களை மறந்துவிட வேண்டும். So we look back over the past 12 months and we want to forget the things that need to be forgotten. மறக்க வேண்டிய 3 முக்கிய காரியங்கள் உண்டு. So there are 3 things that we have to forget in order to progress. முதலாவதாக, கடந்த வருட பாவங்களை நாங்கள் மறக்க வேண்டும். கடந்த வருட பாவங்களை நாங்கள் மறக்க வேண்டும். இந்த கடந்த 12 மாதங்களில் நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்திருக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, மனப்பான்மை மூலமாக, செயல்கள் மூலமாக நாங்கள் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். நான் எப்பொழுதும் பாவம் என்று சொன்னால் என்னை குறித்து ஒரு பாவ பட்டியலை ஏற்படுத்த நான் எப்பொழுதும் விருப்பப்படுவேன். I don't like to generalize sin, I want to be specific. திட்டவட்டமாக நான் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறேன் என்பதை நான் கண்டறிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு சுட்டி காட்டுவார். இதுதான் என்னுடைய பாவ பட்டியல். 5ஓடு நான் நின்று விட்டேன். எல்லாத்தையும் சொல்ல போனால் இன்னும் 1 மணித்தியாலம் எடுத்திருக்கும். நீங்கள் எல்லாரும் என்னை மர்மமாக பார்க்கிறீர்கள். உங்களுக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கா? நிச்சயமாக இருக்கின்றது. நான் ஒரு பாவி. அதே போல்தான் நீங்களும். உங்களில் சிலர் மிக பரிசுத்தவான்களாக தென்படுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாவ பட்டியல் உண்டு. I want to encourage you to write out your own personal list of sins. இப்போ உதாரணமாக, கணவன் என்ற முறையில் நான் சில சமயங்களில் என்னுடைய பாவங்களை பார்க்காதபடிக்கு பிசாசானவன் என்னுடைய மனதை குருடாக்குவான். அதனால்தான் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அருமையான மனைவியை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அந்த மனைவியிடம் கேட்டால், தங்கமே என்னிடம் இருக்கும் பாவங்களை எடுத்து சொல்லு என்று சொன்னால் பட்டென்று எல்லா பாவங்களையும் எடுத்து சொல்வார்கள். மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகளிடம் நாங்கள் கேட்டால், அப்பாவிடம் இருக்கும் பாவங்கள் என்ன என்று கேட்டால், எங்களுடைய பிள்ளைகளும் தயங்காமல் அந்த பாவங்களை சுட்டி காட்டுவார்கள். அதனால்தான் ஆண்டவர் எங்களை ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார், சபை என்ற குடும்பத்திலும் வைத்திருக்கிறார். இவ்விதமாக நாங்கள் ஒருவருடைய பாவங்களை நாங்கள் எடுத்து காண்பித்து அதை நாங்கள் திருத்தி மன்னிப்பு பெற்று பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் செயல்படுவதற்காக. கடந்த வருட பாவங்கள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் ஒரு பாவம். அதுவும் சரீர சோம்பேறித்தனம் அல்ல, மன சோம்பேறித்தனம், மென்டல் லேசினஸ். வேதத்தை வாசிக்க சோம்பேறித்தனம், ஒரு நல்ல ஆவிக்குரிய புத்தகத்தை வாசிக்க சோம்பேறித்தனம், யூடியூபில் ஒரு செய்தியை கேட்பதற்கு வரும் சோம்பேறித்தனம். இப்படி சோம்பேறித்தனம் ஒரு பெரிய பாவமாக அமையலாம். இல்லாவிட்டால் கீழ்ப்படியாமை. நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவோ செய்திகளுக்கு செவி கொடுக்கிறோம், ஆனால் முழுமையாக நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று சொல்ல முடியாது. அதுவும் எனக்கு ஒரு பாவம், கீழ்ப்படியாமை. 3வது மாய்மால வாழ்க்கை. ஆங்கிலத்தில் இதற்கு ஹிப்போக்ரிசி என்று சொல்வோம்.
அதாவது வெளியரங்கமாக நான் ஒருவனாக காட்சியளிக்கிறேன், ஆனால் என்னுடைய உள் ஜீவியத்தை நான் ஆராய்ந்து பார்த்தால் எனக்கே ஒரு ஷாக் வரும், ஒரு அதிர்ச்சி வரும். நான் இப்படிப்பட்டவனா என்று என்னுடைய உள் ஜீவியத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்கள் எல்லாரிடத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாய்மால வாழ்க்கை இருக்கின்றது. ரேடியோ பைபிள் கிளாஸ் என்ற அந்த ஆர்கனைசேஷன் ஒரு அருமையான ஒரு சின்ன புத்தகத்தை வெளியிட்டார்கள். அந்த புத்தகத்தின் பெயர் த ஃபரிசி இன் மீ. So Radio Bible Class put out a booklet a few years ago, and the title of the booklet was The Pharisee in Me. எனக்குள் செயல்படும் பரிசேயன். அருமையான ஒரு புத்தகம். நான்காவதாக, இது என்னுடைய பாவப்பட்டியல், பின்வாங்குதல். சகோதரன் ஜெபித்தார், நாங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய விதத்தில் உறவு வைத்திருக்கவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் பின்வாங்கி இருந்தோம். அது எங்கள் எல்லாருக்கும் நடைபெறும் ஒரு மிகப்பெரிய பிளவீனம். எனக்கும் நடக்கும். ஸோ பின்வாங்குதல். ஐந்தாவது, இது என்னுடைய பாவப்பட்டியல், கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றவில்லை. நாங்கள் ஒருவருக்கு வாக்குகளை கொடுக்கிறோம். We give promises to each other. But have you kept it? எங்கள் மனைவிக்கு நாங்கள் வெவ்வேறு விதமான வாக்குகளை கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். உன்னோடு நான் நேரம் செலவழிப்பேன், உன்னோடு நான் விளையாடுவேன் என்றெல்லாம் வாக்குகளை கொடுக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் நிறைவேற்றினோமா? ஸோ கடந்த வருட பாவங்களை பட்டியல் போட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த புத்தாண்டிற்குள் நாங்கள் காலெடுத்து வைக்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் மறக்க வேண்டிய காரியம் என்ன? கடந்த வருட தோல்விகள். கடந்த வருட தோல்விகள். ஸோ நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு முன்னம் ஒரு அருமையான தமிழ் பாடல் இருக்கின்றது. பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார் உன் பாவங்கள் எத்தனையோ. அருமையான தமிழ் பாடல். எவ்வளவோ பாவங்கள், எண்ணிக்கையற்ற பாவங்கள், அவற்றையெல்லாம் கிருபையாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு மன்னித்தார். கடந்த வருட தோல்விகள், அது ஊழிய தோல்வியலாக இருக்கலாம். ஆண்டவருக்காக நாங்கள் வாக்கு கொடுத்தோம், ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்ய போகிறேன், ஆனால் அதை நாங்கள் காத்து கொள்ளவில்லை. ஸோ அது ஒரு தோல்வி. எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் தோல்விகளை அனுபவித்திருக்கலாம், எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நாங்கள் தோல்விகளை அனுபவித்திருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமைத்தனத்தில் வாழும் பொழுது அது ஒரு தோல்வி. ஸோ எங்களுடைய தோல்விகளை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த தோல்விகளை எல்லாம் எங்கள் பின்பாக போட்டுவிட்டு முன்னோக்கி நாங்கள் நடக்க வேண்டும். ஸோ we need to forget all the past failures of our life. மூன்றாவதாக நாங்கள் மறக்க வேண்டிய காரியம் கடந்த வருட துயரங்கள். இந்த கடந்த 12 மாதங்களிலும் நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கண்ணீர் சிந்தி இருப்போம், இரகசிய கண்ணீரை சிந்தி இருப்போம். ஏதாவது ஒரு இழப்பு நடந்திருக்கலாம், எங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரணம் அடைந்திருக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர் மரித்திருக்கலாம். இதெல்லாம் இழப்புகள், ஈடு செய்யப்பட முடியாத இழப்புகள். ஸோ கடந்த வருட துயரங்கள், கவலைகள், கண்ணீர்களை நாங்கள் மறந்துவிட வேண்டும். அவற்றோடு நாங்கள் முன்னோக்கி பிரயாணிக்க முடியாது. ஸோ ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு கோட் இருக்கு. The past must not be an anchor to weigh us down. It must be a rudder to move us forward. டாக்டர் வாரன் வியஸ்பி என்ற போதகர் அதை ஒரு முறை எடுத்து கூறினார். நான் அதை மறக்கவே இல்லை. எங்களுடைய கடந்த காலம் ஒரு நங்கூரமாக எங்களை கீழ் நோக்கி இழுத்து கொண்டிருக்கக்கூடாது. அது ஒரு சுக்கானை போல் எங்களை முன்னோக்கி பிரயாணிக்க ஊக்குவிக்க வேண்டும் எங்களுடைய கடந்த காலம்.
ஸோ அது முதலாம் குறிப்பு. பின்னோக்கி பார்த்தல், மறக்க வேண்டியவை பிரதானமாக 3 காரியங்கள். இப்பொழுது நாங்கள் முன்னோக்கி பார்க்க வேண்டும். பவுல் பிலிப்பியர் 3:13 சொன்னார், நான் முன்னோக்கி பிரயாணிக்கிறேன், நான் முன்னோக்கி பிரயாணிக்கிறேன். ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கும் அந்த இலக்கை நோக்கி மிக துரிதமாக நான் பிரயாணித்து அதன்படி நான் செயல்படுகிறேன். So we need to move forward. We need to move forward. முன்னோக்கி பார்த்தல். நாங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. செய்ய வேண்டிய சில காரியங்கள், திட்டமான நோக்கங்கள். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் ரெசல்யூஷன்ஸ், திட்டமான நோக்கங்கள். நான் இதில் 10 காரியங்களை குறித்திருக்கிறேன். இவையெல்லாம் எங்களுடைய சர்ச் டிசிசி வாட்ஸ்அப் வெப்சைட்டில் நாங்கள் PDF-ஆக போட்டு வைத்திருப்போம். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இதை நீங்கள் திரும்பவும் படிக்கலாம். மற்றவர்களோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். முன்னோக்கி பார்த்தல், செய்ய வேண்டியவை, எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். முதலாவதாக ஆண்டவரிடமும் மற்றவர்களிடமும் மன்னிப்பு கேட்டல். அதுதான் புதிய ஆரம்பம். இந்த புதிய வருடத்தில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய ஆரம்பம் மிக அவசியம். We all need a new beginning, a new start. அது எப்படி வரும்? எங்கள் பாவங்களை ஆண்டவருக்கு நாங்கள் அறிக்கை இட்டு அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மிக அவசியம். மாத்திரமல்ல, மற்றவர்களிடமும் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். That is not easy. அது சுலபமான காரியம் அல்ல. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் மற்றவர்களை புண்படுத்தி இருக்கலாம். We could have hurt people without our even realizing it. விசேஷமாக எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் ஒருவரை புறக்கணித்து நாங்கள் ஒருவரை புண்படுத்தி இருக்கலாம். வார்த்தைகள் மூலமாக நாங்கள் புண்படுத்துகிறோம். நாங்கள் செய்யாத காரியங்கள் மூலமாக புண்படுத்துகிறோம். அதனால் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சபையில் இருக்கும் ஒரு அங்கத்தவராக இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கும் ஒருவராக இருக்கலாம். நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது எங்களுடைய தாழ்மையை எடுத்து காண்பிக்கும். பரிசுத்த அலங்காரம் என்று சொன்னால் அதன் ஒரு முக்கிய அம்சம் தாழ்மை. தாழ்மை இருந்தால்தான் நாங்கள் மன்னிப்பை கேட்போம், மன்னிப்பை கொடுப்போம். பெருமை இருந்தால் நாங்கள் எங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், மன்னிப்பும் கேட்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம். ஸோ புதிய ஆரம்பம் என்று சொன்னால் ஆண்டவரிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரிடம் நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று ஆராதனை முடிவடைந்ததும் ஐக்கிய நேரத்தில் நீங்கள் அதை செய்யலாம். தனிப்பட்ட முறையில் யாரிடமாவது நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் அந்த மன்னிப்பை நீங்கள் கேட்பது ஒரு மிக அருமையான காரியம். இந்த புத்தாண்டை ஒரு புதிய ஆரம்பமாக நீங்கள் கருதி முன்னோக்கி பிரயாணிக்க. இரண்டாவதாக நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். அதைத்தான் நாங்கள் எங்கள் பாட்டுக்கள் மூலமாக மிக திறமையாக நாங்கள் பாடினோம், அர்த்தத்தோடு நாங்கள் பாடினோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். அது எதை எடுத்து காண்பிக்கும்? ஒரு புதிய மனப்பான்மையை எடுத்து காண்பிக்கும். A new attitude, a new mentality to continuously give thanks to God for all what He has done. நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்தால் எண்ணிக்கையற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 50 வயது ஒருவர் தொடர்ச்சியாக எனக்கு கால் பண்ணுவார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கசப்பான காரியங்களை எனக்கு எடுத்து சொல்வார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், தம்பி, நீ ஏன் தொடர்ந்து 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 இப்படி கசப்பான காரியங்களையே சொல்லி கொண்டிருக்கிறான்? ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்ல முடியாதா? Can't you give thanks to God? Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. ஸோ நாங்களும் அந்த குழிக்குள்
மிக எளிதில் விழலாம். ஆண்டவருக்கு திட்டவட்டமாக நன்றி செலுத்தாமல் இருப்பது. நான் ஒவ்வொரு நாள் இரவும் படுப்பதற்கு முன் அந்த தினத்தை குறித்து சிந்தனை செய்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். எனக்கு நல்ல பிரயாண வசதிகளை கொடுத்தீர் ஆண்டவரே, எனக்கு சாப்பிடுவதற்கு நல்ல உணவை கொடுத்தீர் ஆண்டவரே, ஊழியத்தில் கதவுகளை திறந்தீர் ஆண்டவரே, மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தீர் ஆண்டவரே என்று வெவ்வேறு விதமாக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த புத்தாண்டிற்குள் நாங்கள் நுழையும் இந்த நேரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் திட்டவட்டமாக எங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள் எங்கள் கணவருக்கு நன்றி செல்ல வேண்டும், மனைவிக்கு நன்றி செலுத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும், சபையாருக்கு நன்றி செலுத்த வேண்டும். டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அது மிக எளிதில் எங்கள் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட், ரைட்? ஸோ இன்று ஐக்கிய நேரத்தில் நீங்கள் அதை செய்யலாம். ஒருவருக்கு நன்றி செலுத்துவது ஒரு அருமையான காட்சி. என்ன காட்சி? ஒரு கணவர் மனைவியை அரவணைத்து முத்தம் கொடுத்து இந்த முழு வருடமும் எவ்வளவு அருமையாக சமைத்து எங்களுக்கு நீ உணவு கொடுத்தா நன்றி அம்மா. அந்த காட்சியை நான் கண்டால் உடனே செல்போனில் ஒரு படம் எடுப்பேன். அதுதான் எழுப்புதல். வாட் இஸ் ரிவைவல்? ரிவைவல் என்று சொன்னால் அற்புதங்கள் மாத்திரம் அல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள். கிவிங் தேங்க்ஸ். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், முன்னோக்கி செல்வதற்கு மூன்றாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைதல். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுதல், வளர்ச்சி அடைதல். அது சாத்தியமாவதற்கு புதிய ஒழுக்கங்கள் அவசியம். நியூ டிசிப்ளின்ஸ். வளர்ச்சி தானாக நடைபெறாது. growth just does not happen. To the degree that you exert effort and discipline, to that degree you are going to grow, I am going to grow. So இந்த புத்தாண்டில் நாங்கள் எடுக்க வேண்டிய சில நடவடிக்கைகள் இருக்கின்றது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக. உதாரணமாக, இந்த புத்தாண்டில் நான் வேதத்தை முழுமையாக வாசிக்கப் போகிறேன். அது ஒரு நல்ல தீர்மானம். அதை நீங்கள் எடுத்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த புத்தாண்டில் நான் உபவாசிக்கப் போகிறேன். I am going to fast in this new year. இந்த டிசம்பர் மாதத்தில் எவ்வளவு நாங்கள் சாப்பிட்டோம் உங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் எவ்வளவோ சாப்பிட்டேன், எவ்வளவோ சீனியை உட்கொண்டேன், ஹை எனர்ஜி. ஸோ ஜனவரி இஸ் அ குட் டைம் டு ஃபாஸ்ட். யாரும் மாமேன்னு சொல்ல இல்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? தூங்கிட்டீங்களா? இருந்துட்டு ஒரு முறை அந்த சகோதரன் சொன்ன மாதிரி ஆமேன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இல்லாட்டி நான் இங்கே மேடையில் தூங்கி விடுவேன். ஓகே ஓகே, ஒருவர் சிரிக்கிறார், தேங்க்யூ. புதிய ஒழுக்கங்கள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக. ஸோ நாங்கள் புத்தாண்டில் அதை குறித்து சில செய்திகளை உங்களுக்கு கொடுப்போம். இதை நாங்கள் எப்படி எங்கள் நடைமுறை ஜீவியத்தில் கடைபிடிக்க முடியும். நான்காவதாக நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், திட்டவட்டமான நோக்கம், தேவ வசனத்தை, இப்போ பாருங்கள் 3 காரியங்கள். தேவ வசனத்தை வாசித்து தியானித்து கீழ்ப்படிதல். All 3 go together. I am committed to reading the Bible, meditating on the Bible and obeying the Bible. அந்த 3ம் ஒன்றாக வந்தால்தான் ஆசீர்வாதம் வரும். ஸோ அதனால் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய பசிதாகத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய வசனத்தின் மேல் ஒரு புதிய பசிதாகத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்த போகிறேன். புது வருடத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்கள் கையில் ஒரு வேத புத்தகம் இருக்க வேண்டும். கொஞ்சம் குறிப்புகள் எழுதுவதற்கு ஒரு குறிப்பு புத்தகம் இருக்க வேண்டும். எழுதும் ஒரு பேனா எப்பொழுதும் உங்களுடைய பாக்கெட்டில் இருக்க வேண்டும். எழுதும் பேனா. ஏனென்றால் சில நேரம் நீங்கள் பேனாவை எடுத்தால் ஐயோ இது எழுதுது இல்லையே என்று கவலைப்படுகிறோம்.
So make sure the pen is writing. So will you make a commitment like that? அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தலோடு இந்த புத்தாண்டிற்குள் நாங்கள் நுழையலாமா? வேதத்தை கொண்டு வருவேன், குறிப்பு புத்தகத்தை கொண்டு வருவேன், சிவப்பு நிற பேனாவை கொண்டு வருவேன், கருப்பு நிற பேனாவை கொண்டு வருவேன், நீல நிற பேனாவை கொண்டு வருவேன். ஆண்டவர் என்னோடு பேச போகிறார், அதை நான் எழுதி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிசாசு அதை திருடி போடுவான். சத்தியம் எங்களுடைய உள்ளத்திற்குள் செல்லாதபடி பிசாசு தடைகளை கொண்டு வருவான், தடைகளை கொண்டு வருவான். அவனுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் இப்படிப்பட்ட ஒழுக்கங்களில் ஈடுபட வேண்டும். God give me a great passion, a hunger, a thirst for your word. இந்த வருடத்தில் காணப்படாத ஒரு மாபெரும் பசித்தாகத்தை தாரும். இந்த புதிய வருடத்தில் நான் அநேக தேவ வசனங்களை மனப்பாடம் செய்ய போகிறேன். That's another commitment. ஏனென்றால் பிசாசை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனத்தின் மூலமாகத்தான் நாங்கள் அவனை தோற்கடிக்க முடியும். So commit scriptures to memory. So that's another commitment. ஐந்தாவது திட்டவட்டமான நோக்கம், எடுக்க வேண்டிய திட்டவட்டமான நோக்கம், தேவனோடு இடைவிடாமல் ஜெபிப்பது. prayer, தேவனை நோக்கி ஜெபிப்பது. அப்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அது என்ன செய்யும்? எங்களுக்கு ஒரு புதிய விசுவாசத்தை கொடுக்கும், ஒரு புதிய சார்ந்திருந்தலை கொடுக்கும். A new dependence upon God. Prayer is the greatest expression of our dependence upon God. நாங்கள் தேவனை சார்ந்து வாழ்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய அறிகுறி என்ன? எங்கள் ஜெபஜீவியம். ஸோ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெபஜீவியம் இல்லாவிட்டால் என்னுடைய விசுவாசம் வளர்ச்சி அடையாது, நான் தேவனை சார்ந்து வாழ முடியாது. ஸோ அதை நாங்கள் இந்த புத்தாண்டில் மேன்மையாக்க வேண்டும், இன்னும் ஒரு கட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும், இன்னும் ஒரு கட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஸோ if I am here, I want to bring it to this level. If I am here, I want to bring it to this level. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். என் ஜெப ஜீவியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வர வேண்டும். வேதத்தில் இருக்கும் எல்லா ஜெபங்களையும் நான் வாசிக்கப் போகிறேன், அதை குறித்து நான் சிந்தனை செய்ய போகிறேன், அதை மையமாக வைத்து என் ஜெப ஜீவியத்தை நான் விருத்தி அடைய செய்ய போகிறேன். ஜெபத்தை குறித்த ஆவிக்குரிய புத்தகங்களை நான் வாசிப்பேன். நான் இன்னும் ஒரு சகோதரன் சகோதரியோடு நான் தொலைபேசி மூலமாக வாரத்துக்கு ஒரு முறை ஜெபிக்க போகிறேன். இப்படிப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஐ நீட் டு ஃபைண்ட் அ prayer partner. சபையில் இருக்கும் இன்னொரு சகோதரன் சகோதரியோடு ஒரு 15 நிமிஷம் வாரத்துக்கு ஒரு முறை நான் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய தேவைகளை அறிக்கை செய்து, அவர்கள் தங்களுடைய தேவைகளை அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஸோ டிசிசி முன்னேற வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு பரிசுத்த சபையாக காணப்பட வேண்டும், மாத்திரமல்ல நாங்கள் ஒரு ஜெபிக்கும் சபையாக காணப்பட வேண்டும். ஸோ மனித திறமையினால் நாங்கள் முன்னேற முடியாது, அது நடக்காது. ஜெபத்தின் மூலமாக நாங்கள் முன்னேற முடியும். அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். தேவன் சாதித்த காரியங்கள் சபை ஜெபத்தின் மூலமாக. ஸோ அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க தயாரா? அதுதான் புத்தாண்டு. ஒரு புதிய விசுவாசம், ஒரு புதிய பெலன், ஒரு புதிய சார்ந்திருத்தல். ஆறாவதாக நாங்கள் செய்ய வேண்டியவை முன்னோக்கி பார்க்கும் பொழுது, ஆறாவது காரியம் ஒழுங்காக சபை ஆராதனையில் ஈடுபடுவது, கலந்து கொள்வது. சபைக்கு வருவது மிக நல்லது, உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் அது போதாது, நாங்கள் ஈடுபட வேண்டும். We have to be active participants, not just spectators. ஸோ நாங்கள் சபைக்கு ஒழுங்காக வர வேண்டும். வியாதி வந்தால் வர முடியாது, அது எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். ஒழுங்காக நேரத்திற்கு சபைக்கு வந்து சபை ஆராதனையில் ஈடுபட்டு ஒரு புதிய ஐக்கியம் உருவாக வேண்டும். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில்
எனக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் இடையில் ஒரு புதிய ஐக்கியம் உருவாக வேண்டும். So that is what coming to church is all about. A new fellowship. ஒரு புது அருமையான ஒரு ஐக்கியம். பிசாசு அநேக தடைகளை கொண்டு வருவான். நீங்களும் நானும் சபைக்கு வருவது பிசாசுக்கு விருப்பமே இல்லை. அதனால் தான் சபைக்கு வருவதற்கு முன் திடீரென்று ஒரு பயங்கர தலைவலி வரும், வயிற்று வலி வரும், தூக்கம் வரும், இல்லாவிட்டால் யாரோ வீட்டுக்கு வருவாங்க அந்த நேரம் பார்த்து. அதெல்லாம் தடைகள். அவற்றையெல்லாம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். We have to overcome them. மேற்கொள்ள வேண்டும் இந்த புதிய வருடத்தில். ஏழாவதாக நாங்கள் எடுக்க வேண்டிய இந்த தீர்மானம், ஆண்டவருக்காக முழு மனதோடு முழு பெலத்தோடு ஊழியம் செய்வது. ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக என்னுடைய முழு பெலத்தோடு என் முழு மனதோடு ஒரு புதிய உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது. ஆண்டவர் எங்களுக்காக அந்த சிலுவையில் மரித்தார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். நாங்கள் அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை நாங்கள் பிரயோகித்து நாங்கள் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் சொன்னால், ஐயோ அந்த வரங்கள் என்னென்று எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொன்னால், நாங்கள் அதை திருத்தலாம், அதை நாங்கள் உங்களுக்கு கற்பித்து கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட வரங்களை கொடுத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டது 1973 டிசம்பர். 6 மாதத்திற்குள் என்னுடைய 2 பிரதான ஆவிக்குரிய வரங்களை நான் கண்டு கொண்டேன். மற்றவர்கள் அதை உறுதிப்படுத்தினார்கள். ஒன்று நற்செய்தி பணியில் ஈடுபடுவது, 2வது வேதத்தை கற்பித்து கொடுப்பது. A passion for evangelism and a passion for teaching God's word. Those are my 2 primary spiritual gifts. ஸோ நான் உங்களிடம் கேட்டால், உங்களுடைய 2 பிரதான ஆவிக்குரிய வரங்கள் என்னவென்று கேட்டால், நீங்கள் அதற்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் ஆண்டவருக்காக அந்த வரங்களை பாவித்து எங்கள் முழு மனதோடு முழு பெலத்தோடு ஊழியத்தில் ஈடுபட முடியும். திஸ் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. சபை என்று சொன்னால் ஒருவர் முன்னுக்கு நின்று செய்யும் காரியங்கள் அல்ல. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக எங்களுடைய ஈவுகளை வரங்களை பாவித்து செயல்படும் பொழுது டிசிசி ஒரு வல்லமையான சபையாக மாற்றமடையும். பரிசுத்த சபை ஒரு ஜெபிக்கும் சபை, ஒரு வல்லமையுள்ள சபை. When we all put our spiritual gifts together and put it to work, then we will become a powerful church. அதை நீங்கள் நம்புகிறீர்களா? Do you believe that? அப்படிப்பட்ட ஒரு சபையாக ஆண்டவர் எங்களை மாற்றியமைக்க முடியுமா என்று நாங்கள் அதை நம்ப வேண்டும். அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும். 8வதாக நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் முன்னோக்கி பிரயாணிப்பதற்காக. 8வது, ஆண்டவருக்காக வெட்கப்படாமல் சாட்சி கொடுப்பது. ஆண்டவருக்காக வெட்கப்படாமல் சாட்சி கூறுவது. ஒரு புது தைரியம், ஒரு புது தைரியம். ஆண்டவரை குறித்து நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. அது ஒரு பாவம். The sin of silence. மௌனமாக இருப்பது ஒரு பாவம். எங்களை சூழ்ந்து ஆண்டவரை அறியாத மக்கள், உங்களுடைய சொந்த குடும்பத்தில் கூட அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர், சமுதாயத்தில் இருப்பவர்கள், உங்களோடு வேலை செய்பவர்கள், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் பயமில்லாமல் அன்போடு ஒரு தைரியத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும். ஸோ ஏஜெக்ஸ் பிரதேசமாக இருக்கலாம், விட்பியாக இருக்கலாம், ஒஷவாவாக இருக்கலாம், ஸ்காப்ரோவாக இருக்கலாம். நாங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கும் அந்த இடத்தில் நாங்கள் ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் என்ன பார்த்து சொல்லலாம், ஐயோ என்ன சொல்கிறது எனக்கு தெரியாது. நாங்கள் உங்களுக்கு கற்பித்து கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் புதிய வருடத்தில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள். உங்களுக்கு நாங்கள் கற்பித்து கொடுக்கலாம். We can teach you how to evangelize, how to share the good news, and you can do it confidently
with compassion. அதை நாங்கள் நம்பிக்கையோடு, அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு நாங்கள் செய்ய முடியும். 9வதாக நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், நாங்கள் ஆண்டவரால் வழி நடத்தப்பட வேண்டும். எங்களுடைய உணர்ச்சிகளால் நாங்கள் வழி நடத்தப்படக்கூடாது. We must not be directed and guided by our emotions, because you can't trust your emotions. எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் நம்ப முடியாது. ஆனால் ஆண்டவரால் நாங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் எங்களுக்கு புதிய பாதைகளை காண்பிக்க காத்திருக்கிறார். புதிய கதவுகளை திறக்க காத்திருக்கிறார் ஆண்டவர். ஸோ நாங்கள் ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக வேதத்தை படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஆச்சரியமாக புது புது கதவுகளை திறப்பார், புது புது பாதைகளை உங்களுக்கு காண்பிப்பார். மாத்திரமல்ல, எங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய வருடத்தில் எவ்வளவோ தீர்மானங்களை எடுக்க வரும். உதாரணமாக திருமண விஷயத்தில் அது ஒரு மிகப்பெரிய தீர்மானம். இல்லாவிட்டால் அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம். எவ்வளவோ தீர்மானங்கள் இருக்கு வாழ்க்கையில். நாங்கள் ஆண்டவரால் வழி நடத்தப்பட வேண்டும். அது மிக 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 முக்கியம். அது முன்னோக்கி செல்வதற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய 9வது தீர்மானம். 10ஆம் தீர்மானம், ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக நாங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் முதல் முறை வந்தார். அது சரித்திரத்தில் நடைபெற்ற சம்பவம். பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 300 தீர்க்க தரிசனங்கள் உண்டு ஆண்டவருடைய முழு வாழ்க்கையை குறித்து. அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது நாங்கள் ஆவலாக காத்திருப்பது எதற்காக? அவருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக. So this could be the year of the Lord's return. 2026 இந்த வருடத்தில் ஆண்டவர் திருச்சபையை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்காக அவர் வரும் வருடமாக இருக்கலாம். அதற்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எங்கள் உள்ளத்திற்குள் ஒரு புதிய நம்பிக்கை உருவாக வேண்டும். மாத்திரமல்ல, ஒரு புதிய ஆவல் எங்கள் உள்ளத்தில் காணப்பட வேண்டும் ஆண்டவருடைய வருகையை குறித்து. நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய பாட்டுக்களிலும் இந்த 2ஆம் வருகை பாடல்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். There must be songs that reflect the truth of his soon return even in our worship songs. So இந்த 10 திட்டவட்டமான நோக்கங்களை நாங்கள் இந்த புத்தாண்டின் ரெசல்யூஷன்ஸ் என்ற முறையில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டால் நாங்கள் முன்னோக்கி பிரயாணிக்க முடியும். ஒன்றாக, ஒரு சபையாக நாங்கள் முன்னோக்கி பிரயாணிக்க முடியும். பிலிப்பியர் 3:13 ஒரு வசனம். இவற்றை எல்லாம் அந்த வசனத்தை வைத்து நாங்கள் சொன்ன சத்தியங்கள். இப்போ அந்த வசனத்தை நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் அடுத்த ஸ்லைடில் நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். பிலிப்பியர் 3:13 சுருக்கமாக சொல்ல போனால் இந்த 5 காரியங்களை நீங்கள் கவனிக்க முடியும். பவுல் கூறுகிறார், நான் ஒன்று செய்கிறேன். There is one thing I want to do. 100 காரியங்கள் அல்ல, ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய நான் ஈடுபட்டுள்ளேன். One thing. Be a person of one thing. ஒரு காரியத்தை செய்யும் ஒரு விசுவாசியாக நாங்கள் செயல்பட வேண்டும். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறக்கப் போகிறேன். நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். கடந்த கால காரியங்களை நான் விட்டுவிடப் போகிறேன். I am going to release it. I am going to let it go. அது பாவங்களாக இருக்கலாம், தோல்வியலாக இருக்கலாம், துயரங்களாக இருக்கலாம். அதை நாங்கள் இறுக பிடித்து கொண்டிருக்க முடியாது. அதை நாங்கள் இறுக பிடித்து கொண்டிருந்தால் முன்னோக்கி பிரயாணிக்க முடியாது. அது 2ஆம் சத்தியம், விட்டு விடுதல். 3ஆவதாக பவுல் சொல்றார் பிலிப்பியர் 3:13 முன்னோக்கி பிரயாணித்தல். வாகனம் ஓட்டும் எங்களுக்கு நன்றாக தெரியும்,
நாங்கள் அந்த வாகனத்தை ஓட்டும் பொழுது பின்னோக்கி பார்த்து கொண்டு வாகனத்தை ஓட்ட முடியாது. பின்னோக்கி பார்த்து வாகனத்தை ஓட்டினால் ஒரு பெரிய விபத்து ஏற்படும். ரியர்வியூ மிரர் இருந்துட்டு ஒரு முறை அந்த கண்ணாடியை பார்த்தால் பின்னுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் our eyes are looking forward. எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் முன்னோக்கி பார்த்து கொண்டு நாங்கள் அந்த வாகனத்தை ஓட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை அவ்விதமாக நீங்கள் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். முன்னோக்கி பார்க்க வேண்டும். டோன்ட் ஹாப் ஆன் த பாஸ். பின்னோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பை, சேதத்தை தான் கொண்டு வரும். நான்காவதாக பவுல் பாவிக்கும் அந்த 2 வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். பிலிப்பியர் 3:13, கடும் முயற்சி. requires great effort. கடும் முயற்சி. நாங்கள் கடும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் முன்னோக்கி பிரயாணிப்பதற்காக. It requires great effort. ஐந்தாவது, இலக்கை நிச்சயமாக நான் கண்டடைவேன். ஆண்டவர் என்னை ஏன் ரட்சித்தார்? ஆண்டவர் ஏன் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார்? ஏதோ ஒரு இலக்கை ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார். அந்த இலக்கு இறுதியாக என்ன இலக்கு? பரலோகம். அந்த இலக்கை நான் நிச்சயமாக அடைவேன். இந்த 10 நோக்கங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது புதிய என்ற வார்த்தையை 10 முறை பாவித்தேன். ஸோ வெளிப்படுத்தல் 21:5 நாங்கள் இவ்விதமாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் கூறுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். Behold, I am making all things new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா? Are you desirous of a new life, a new start? அதுதான் இந்த புத்தாண்டு. அதை ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார். இந்த காரியங்களை நாங்கள் கடைபிடித்தார். ஸோ இன்னும் ஒரு பாடல், இதை நாங்கள் மிகவும் விரும்பி பாடுவதுண்டு ஒரு காலத்தில். இந்த பாட்டு அடுத்த சைடில் வரும் என்று நம்புகிறேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அடுத்து வரும் வார்த்தைகள் என்ன? பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். I have decided to follow Jesus, no looking back, no looking back. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. இந்த புத்தாண்டிற்குள் பிரவேசிக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த பாட்டின் வார்த்தைகளை நாங்கள் நன்றாக சிந்தனை செய்து அதன்படி நாங்கள் இயங்குவோம். நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். அந்த சோதனை வரும் பின்னோக்கி பார்ப்பதற்கு. கடந்த கால காரியங்களை தோண்டி எடுப்பதற்கு ஒரு சோதனை வரும். பிசாசு எங்களை ஊக்குவிப்பான். அவற்றை தோண்டி எடுப்பதற்கு புதைக்கப்பட்டதை தோண்டி எடுக்க வேண்டாம். புதைக்கப்பட்டதை தோண்டி எடுக்க வேண்டாம். ஒரு there will be a terrible stench, a terrible stench. புதைத்தது புதைத்ததாக இருக்கட்டும். ரைட்? ஸோ நாங்கள் பின்னோக்கி பார்க்க மாட்டோம். அந்த சோதனை வரும்பொழுது அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் கண்களை ஆண்டவர் மேல் வைத்து நாங்கள் முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். ஏன்? ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். ஸோ ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய மனதை கொடுக்க காத்திருக்கிறார், புதிய உற்சாகத்தை கொடுக்க காத்திருக்கிறார், புதிய விசுவாசத்தை கொடுக்க காத்திருக்கிறார், புது பெலனை கொடுக்க காத்திருக்கிறார், புது பசிதாகத்தை கொடுக்க காத்திருக்கிறார். அதை நான் அவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டு கடும் முயற்சிகள் மூலமாக நான் முன்னேற வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் நாங்கள் 1-2 நிமிஷங்கள் மௌனமாக இருந்து இன்று கொடுக்கப்பட்ட செய்தியை கொஞ்சம் சிந்தனை செய்து அதன்படி நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஜெபத்தை உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் கிட்டத்தட்ட 5 நிமிஷங்கள் உண்டு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்.
அந்த 5 நிமிஷங்களில் 7 நிமிஷங்கள் உண்டு, 2 நிமிஷங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனிப்பட்ட ஜெப நேரம். ஸோ நீங்கள் இங்கங்கே பார்க்க வேண்டாம். தயவு செய்து உங்கள் கண்களை மூடி சொல்லப்பட்ட வார்த்தைகளை கொஞ்சம் சிந்தனை செய்து, ஆண்டவர் ஏதோ ஒரு விசேஷித்த விதத்தில் உங்களோடு பேசியிருந்தால் அந்த காரியத்தை வைத்து ஒரு ஜெபத்தை செய்யுங்க. அதற்கு பிறகு நான் உங்களை ஒரு ஜெபத்தில் வழிநடத்துவேன். ஆண்டவரே, கடந்த கால பாவங்களை குறித்து மனம் வருந்துகிறோம், மனம் திரும்புகிறோம். பாவங்கள் எத்தனையோ, ஆனால் அந்த பாவங்களை நீர் நினைவு கூறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவற்றை கழுவி நீரங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவன். ஆண்டவரே, நாங்கள் யாரையாவது புண்படுத்தி இருந்தால், எங்கள் மூலமாக யாருக்காவது மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால், எங்கள் உறவில் ஒரு பிரிவு ஏற்பட்டிருந்தால், நாங்கள் அதை சரிப்படுத்த இப்பொழுது தீர்மானிக்கிறோம். எங்களுக்கு தாழ்மையை தாரும், மன்னிப்பை கேட்பதற்கு, மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு. கடந்த கால தோல்விகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். இப்பொழுது நீர் எங்களுக்கு ஒரு புத்தாண்டை கொடுக்கிறீர், புது புது சந்தர்ப்பங்களை கொடுக்கிறீர், புது புது அனுபவங்களை கொடுக்கிறீர், புது புது கதவுகளை நீர் எங்களுக்காக திறந்து கொடுக்கிறீர். அதனால் நாங்கள் வெற்றிகரமாக இந்த புத்தாண்டிற்குள் நுழைய எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை தாரும். அதேபோல் கடந்த கால துயரங்களை மறந்து விடுகிறோம். இழப்புகள், பேரிழப்புகள், பரிசுத்த இழப்புகள், இவற்றை குறித்து மனம் வருந்துகிறோம். இந்த கடந்த கால துயரங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம். புத்தாண்டிற்குள் நுழைய காத்திருக்கும் நாம் 10 தீர்மானங்களை எடுக்கிறோம். இந்த 10 தீர்மானங்களையும் நாங்கள் பூர்த்தி செய்ய எங்கள் பலத்தால் அதை நாங்கள் செய்ய முடியாது. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மிடம் தொடர்ச்சியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக உமக்கு நன்றி செலுத்த வேண்டும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும். உம்முடைய வசனத்தின் மேல் ஒரு மேலதிக பசிதாகத்தை தந்தருளும். நாங்கள் இடைவிடாமல் உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் ஒழுங்காக சபை ஆராதனைகளில் ஈடுபட்டு ஐக்கியப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் நாங்கள் முழு மனதோடு முழு பலத்தோடு உமக்காக ஊழியம் செய்ய எங்களை நீர் ஏவி விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வெட்கப்படாமல் மௌனமாக இருக்காமல் உமக்காக சாட்சி கொடுக்க எங்கள்
நாவை திறந்தருளும். நாங்கள் உம்மால் வழிநடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே, உணர்ச்சிகளால் அல்ல, சூழ்நிலைகளால் அல்ல, உம்மால் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் நீதியின் பாதைகளில் நடப்பதற்கு. அதேபோல் உம்முடைய 2ஆம் வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம், பொறுமையோடு காத்திருக்கிறோம். ஈவன் சோ கம் லார்ட் ஜீசஸ் என்ற ஜெபத்தோடு நாங்கள் இப்பொழுது இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.